பயங்கரவாத தாக்குதல் எச்சரிக்கை விடப்பட்டதை தொடர்ந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் குறிப்பாக சென்னையிலும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். குஜராத் வழியாக 10 தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்தந்த மாவட்ட எல்லை முழுவதுமாக சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட எஸ்பிக்களுக்கு தனியாக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அனைத்து வாகனங்களும் சோதனை செய்யப்பட்ட பிறகே மாவட்டத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தை ஒட்டி இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முழுவதுமாக சோதனை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் வரக்கூடிய பயணிகள் முழுவதுமாக சோதனை செய்தே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக பல வழிகள் இந்த ரயில் நிலையத்துக்குள் செல்வதற்காக வழிகள் இருக்கிறது. அந்த வழிகள் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறது. 2 வாசல் வழியாக மட்டுமே பயணிகள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். பயணிகள் கண்டிப்பாக ரயில் டிக்கெட்டை காவல்துறையிடம் காண்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் ரயிலில் செல்லக்கூடிய பார்சல் முழுவதுமாக சோதனை செய்யப்படுகிறது. பயணிகள் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றே காவல்துறையினர் நேரடியாக சோதனை செய்கிறார்கள். சந்தேகப்படக்கூடிய நபர்கள் சுற்றித் திரிந்தால் உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் காவல்துறை முன்வைத்திருக்கிறார்கள். புதிய தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் சுப்பிரமணியன்.